சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ்ல இந்த வாரம் ரெட்ரோ ரவுண்ட் தான் நடத்தியிருக்காங்க. குட்டீஸ் எல்லாருமே 80s காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான நிறைய சாங்கை பாடி அசத்தியிருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த வாரம் சரிகமப லிட்டில் சாம்பியன் செட்டு முழுக்கவே 80ஸ்ல இருந்த மாதிரி ஃபுல்லாகவே மாற்றி அமைச்சிருக்காங்க. குட்டீஸோட காஸ்டியூம் எல்லாமே அதே மாதிரி 80ஸ்ல இருந்த மாதிரியே இருக்கு. ஜட்ஜஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 80ஸ்ல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரெடியாகி வந்திருக்காங்க. எல்லா குட்டீஸுமே இந்த வாரம் செம்மையாக பாடி அசத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்பெஷலாக எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி யோகஸ்ரீயும் செம்மையா பாடி அசத்தியிருக்காங்க. ஸ்பெஷலா பாக்யராஜ் படமான சின்ன வீடு படத்துல இருந்து அட மச்சா முல்ல அப்படின்ற சாங்க செம்மையா பாடியிருக்காங்க. வழக்கம் போல ஜட்ஜஸும் ஒட்டுமொத்த மேடையும் யோகஸ்ரீயை பாராட்டி தள்ளிட்டாங்க. ஸ்பெஷலா தேவா சார் கிட்ட ட்ரைனிங் போனதுக்கு அப்புறமா யோகஸ்ரீயோட குரல் வளமே டோட்டலா மாறிடுச்சு. இன்னும் கிளாஸ் ஆயிட்டாங்க, நாளுக்கு நாள் அவங்க மெருகேத்திட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டி இருப்பாங்க. மேலும் யோகஸ்ரீக்கு வழக்கம் போல கோல்டு கொடுத்திருந்திருக்காங்க. மேலும் திவினோஷோட வாய்ஸை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற மாதிரி பழைய பாடல்கள்லாம் பாடி பாப்புலர் ஆயிருக்காரு. அவருக்கு இந்த ரவுண்ட் ரொம்பவே ஸ்பெஷலா அமைஞ்சிருக்கு. அவருமே ரொம்ப சூப்பரா பாடியிருக்காரு அப்படிங்கறனால அவருக்கும் கோல்டு கொடுத்திருப்பாங்க. யோகஸ்ரீ திவினேஷை தொடர்ந்து எல்லா குட்டீஸுமே ரெட்ரோ காலகட்டத்தில் இருக்க மாதிரி கெட்டப் போட்டிருக்காங்க அப்படிங்கறனால வேற லெவல்ல பாட்டுக்கேத்த மாதிரி கெட்டப்போ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாராட்டுக்கள் கிடைச்சிருக்கும். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் 4 சீசன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 4 சீசன்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீசன் அப்படின்னாலே சீசன் 4 தான். எல்லாருமே டேலண்டடான குழந்தைங்களா இருக்கீங்க, எல்லாருக்கும் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பாராட்டி இருப்பாங்க.